பண்ணி இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு வர சொல்றீங்களே, ஏன் என்ன ஆச்சு? நேத்து நைட்டும் நீங்க வீட்டுக்கு வரல. நான் போன் பண்ணி கேட்டதுக்கும் ஏதோ வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க எப்ப வரீங்க? என்னன்னா ஒரு போன் கூட நீங்க பண்ணல. வேலை பிஸில என்னால எதையும் உனக்கு அப்டேட் பண்ண முடியல. சாரி. நீ என்னடி சொல்லாம கொள்ளாம காலகாலத்திலே வந்து நிக்கிற? அது நான் தான் அவளை வர சொன்னேன். பிரதர் நீங்க பேசுங்க, நீங்க பேசினாதான் சரியா இருக்கும். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். காவேரி உங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க மேல எனக்கு சின்ன சின்னதா நிறைய டவுட் வந்துட்டே இருந்துச்சு. கிருஷ்ணாவை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும்னு உங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா சொன்னீங்க. உங்க அப்பாவோட சேர்ந்துகிட்டு எடுத்த போட்டோவை காமிச்சது, அவரோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் சொன்னது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம அவங்கள நம்பணும். சொத்துல அவங்க பங்கு கேட்டப்ப கூட முதல்ல எல்லாருக்கும் அவங்க மேல கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு கன்சர்ன் வர ஆரம்பிச்சது. அதனாலதான் அவங்களை இங்க தங்க வச்சோம். கிருஷ்ணாவுக்கும் நம்ம கம்பெனிலேயே வேலை போட்டு கொடுத்தோம். ஆனா என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸ் மேல டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி அவன் மேல டவுட் வந்து நவீன் அவனை ஃபாலோ பண்ணும்போது தான் அவன் ராகவ தனியா மீட் பண்ணி பேசுறதை நாங்க கண்டுபிடிச்சோம். ராகவ் கிட்ட பேசுறானா? ராகவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ராகவ் கிட்ட மட்டும் இல்ல, அவங்க அப்பா பசுபதி கிட்ட கூட கிருஷ்ணாவுக்கு லிங்க் இருந்தது. இது நம்ம யாருக்கும் தெரியாம அவங்க இங்க இருந்து கிளம்பி போக முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியே போய் தொலைட்டும் விட வேண்டியதானே. அவனுக்கும் அந்த பசுபதி குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு உங்ககிட்ட சொன்னானா? இப்ப கிருஷ்ணா எங்க? எல்லாரையும் கூட